ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டஸ் வேலியிலிருந்து கிச்சனுக்காக 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் அதை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாய், அப்புறமா இனி ஒன்று வந்து இண்டஸ் வேலியோட பியூர் அயன் ஃப்ரை பேன் வந்து வாங்கியிருக்கேன். ட்ரைப்ளை பாத்திரம், பியூர் அயன் பாத்திரம், இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களுமே இதில் எது வாங்கணும் அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாய் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லிட்டோட வருது. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து 18 சென்டிமீட்டர். நம்ம வந்து இதை இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃபேமிலிக்கு சமைக்கிறதுக்கு இந்த கடாய் வந்து அழகாக க்யூட்டாக இருக்கும். இந்த பாத்திரம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இண்டஸ் வேலி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. இவங்களோட குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஹெவி வெயிட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை கடாய். அடுத்ததான் நான் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறது இண்டஸ் வேலியோட பியூர் அயன் ஃப்ரை பேன் தான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே 2ல இருந்து 3 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு போதுமான அளவா இருக்கும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பெருசா நம்ம சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த பியூர் அயன் பாத்திரம் இதுவுமே வந்து நல்ல வெயிட்டா இருக்கு. ஹேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிக்கிற இடத்துல மட்டும் சூடுபடாம இருக்கிறதுக்கு சிலிகான்ல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா, நல்ல வெயிட்டா, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. பேக் சைட்ல அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த பாத்திரங்களை எல்லாம் வந்து லிக்விட் போட்டு நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கரண்டி வேணாலும் நம்ம இந்த பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து ரொம்ப பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான் பியூர் அயன் கடாயுமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்டும் கிடைக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2 சைஸஸ்மே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சமைக்கிறதுக்கு. இதுலயே வந்து 3 சைஸஸ் இருக்கு. நம்ம எந்த சைஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ 4 பேத்துக்கு 5 பேத்துக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்னாலும் சரி, இதுல பெரிய சைஸஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸ். இதுக்கப்புறமா வந்து 2 சைஸஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. சின்னது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ இந்த பாத்திரத்துல நான் சமைச்சு காமிக்கிறேன். அடுப்பு மேல வச்சு லைட்டா சூடு பட்டாலே போதும். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து அழகா வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு இந்த பாத்திரத்தை வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, லைட்டா சூடு பட்டோனையுமே அழகா இந்த ஸ்டிக்கர் வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்படி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துல இன்னைக்கு மசாலா சுண்டல் செய்ய போறேன். இந்த பாத்திரம் வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற பிரச்சனையோ, தீஞ்சு போற பிரச்சனையோ எல்லாம் இருக்காது. சூடு வந்து சீக்கிரமே ஏறிடும். அதே சமயம் சூடு ரொம்ப நேரம் நிற்கும். இது வந்து 3 லேயர் இருக்கிறதுனால நல்ல வெயிட்டாகவும் சமைக்கிற பொருள் எல்லாம் வந்து அடிப்பிடிக்காம வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சமைக்கிற பொருளை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகவும் வைக்காது. இந்த பாத்திரத்துல எல்லாம் சமைக்கும் போது ஃபுட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாருங்க, இப்ப நான் சமைச்சு காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து அடிப்பிடிக்கிற பிரச்சனையோ அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே இருக்காது. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். 100% நம்பி வாங்கலாம் இவங்க கிட்ட. நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே. இந்த கேஸ் ஸ்டவ் மேல வைக்கும் போது ஒரு சில பாத்திரம் வந்து நம்ம சமைக்கிறப்ப ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பாத்திரம் எல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கிறதுனால ஆடவெல்லாம் செய்யாது. சமைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சு கூட சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நம்ம சமைக்கும் போது கிச்சனே வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். என்னோட பர்சனலான ஜென்யூனான ரிவ்யூ தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூமே கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி வாங்குங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்டுமே கிடைக்கும். இப்போ அடுத்ததா இந்த பியூர் அயன் கடாயில சமைச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லிக்விட் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணிட்டு இந்த எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இவங்க ஆல்ரெடி வந்து இந்த இரும்பு பாத்திரங்களை எல்லாம் சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற இரும்பு பாத்திரத்தை சீசனிங் பண்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இப்போ எண்ணெய் எல்லாம் போட்டு இப்படி ஃபர்ஸ்ட் தொடச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பாத்திரம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறமா வெங்காயத்தை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலா நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வதக்கின வெங்காயத்தை யூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து கீழே போட்டுடலாம். ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு எப்பவும் போல நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இரும்பு பாத்திரம் எல்லாம் பழக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. இது ஆல்ரெடி சீசனிங் பண்ணதுனால ரொம்பவே ஈஸி தான் சமைக்கிறதுக்கு. மற்ற இரும்பு பாத்திரம் எல்லாம் வாங்கினா ரொம்ப நாள் ஆகும். அதை
பழக்கி எடுத்து நம்ம கைக்கு கொண்டு வரக்கே ரொம்ப நாள் ஆயிரும். ஆனா இது அப்படி கிடையாது, ரொம்ப சிம்பிளாவே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா வந்து கிளறி எல்லாம் விடுறதுக்கு ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு இந்த பாத்திரம். 3-4 பேத்துக்கு கூட தாராளமா சமைக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு இந்த பாத்திரம். சீக்கிரம் சூடு ஏறிடுது, அதே சமயம் சூடுமே வந்து ரொம்ப நேரம் நிக்குது. சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியா வேலை முடிஞ்சிருது. ஹேண்டில் எல்லாம் பிடிச்சி நல்லா கிளறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃப்ரை பேன். ஹேண்டில் வந்து நல்லா நீளமா கொடுத்துருக்கறனால கையில எல்லாம் வந்து சூடு படுறதே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பவுமே இரும்பு பாத்திரத்துல சமைச்ச உணவுகளை உடனே வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்தி வச்சிடணும். இல்ல அப்படின்னா அந்த ஃபுட்டோட கலரே வந்து மாறிடும். பாருங்க, இந்த பாத்திரத்துல நம்ம சமைச்சிருக்கோம், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. உடனே நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்தை டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டா எண்ணெய் தேய்ச்சி வச்சாலே போதும். நான் வந்து மேக்சிமம் எண்ணெய் கூட தடவியே வைக்க மாட்டேன், எனக்கு இந்த துரு பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. கழுகிட்டு நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு சுத்தமா தொடச்சி எடுத்துருவேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது இந்த பாத்திரத்துல. ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்க தொடச்சி வச்சாலே போதும். உங்களோட திருப்திக்காக தான் லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இப்படி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்ப வந்து எடுத்து திருப்பியும் சமைச்சுக்கலாம். அவ்வளவுதான், இதோட சீசனிங் வந்து இவ்வளவுதான். பெருசா நம்ம வந்து மெனக்கெடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆயில் அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை கிளாத்ல தொடச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் இவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இவங்களோட வெப்சைட்ல நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் சமைச்சு காமிச்சிட்டேன். இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். இந்த இண்டக்ஷன் ட்ரைப்ளை கடாய் வந்து நம்ம இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் ஸ்டவ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. விஷயம் இதுதான். இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த இண்டஸ் வேலி ட்ரைப்ளை கடாய் வந்து நல்ல வெயிட்டா இருக்கும், தீயாது, அழகான லிட்டோட வருது. அடிப்பிடிக்கிற பிரச்சனை இதெல்லாம் இருக்கவே இருக்காது, நல்ல வெயிட்டா இருக்கும். இந்த பாத்திரம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பியூர் அயன் கடாயுமே. இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து 100% கெமிக்கல் ஃப்ரீ, டாக்ஸின் ஃப்ரீ, நல்ல வெயிட்டோட இருக்கு. ஃபுட்டுக்கு வந்து சேஃபான ஒரு ப்ராடக்ட் இது ரெண்டுமே. ரெண்டுத்துல எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஹெல்த்துக்கு நல்லதுதான். இது ரெண்டுமே வந்து அடிப்பிடிக்காது, தீயாது, நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதை பத்தின விழிப்புணர்வுலாம் அப்ப கிடையாது. அலுமினிய பாத்திரம் ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது, அதுல இருக்கிற துகள்கள் எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இப்பெல்லாம் கொஞ்சம் தெரியறதுனால இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு மாறிட்டு இருப்போம். இருந்தாலும் இது வாங்கலாமா அது வாங்கலாமாங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும். இது ரெண்டுத்துல எது வேணாலும் வாங்கலாம், ரெண்டையுமே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், யோசிக்காம வாங்குங்க, குழப்பமே வேண்டாம். ரெண்டுமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டு பாத்திரமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான், யோசிக்காம வாங்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா இவங்களோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க, நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இண்டஸ் வேலி பெஸ்ட் சாய்ஸ் தான். தேங்க்யூ.